ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். நாம் வந்து என்னென்னா யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். குஷ்பு சிஸ்டர் வந்து நடிகை குஷ்பு சிஸ்டர் வந்து ஒரு ஆயில் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அது கேரட் வச்சுட்டு அந்த ஆயில் வந்து கோக்னட் ஆயிலும் கேரட்டும் மட்டும் அந்த ஆயில் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நிறையா சிஸ்டர் வந்து நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் பண்ணலை, பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னா என்னோடய பேஸ் நல்லா பாருங்கள். என்னோடய பேஸ் வந்து தெரியுதுங்களா? பிம்பிள்ஸு வந்து 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 அது வந்து அந்த இடம் பிம்பிள்ஸ் வந்து ஆறி அந்த இடம் வந்து அப்படியே வந்து தெரியுதுங்களா? அப்படியே வந்து பிளாக் ஆயிடுது. அப்படியே பிளாக் மார்க் அப்படியே வந்துடுது. இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச வரலும் நான் தோல் டாக்டர்கிட்ட ஒரு 6-7 தோல் டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறத வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். தண்ணி நிறையா குடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி நிறையா குடிச்சிருக்கேன். வந்து எப்படி சொல்கிறது, கேரட்லேருந்து பீட்ரூட்லேருந்து எல்லாமே வந்து வந்து சாப்பிட்லாம், இயற்கையான பொருளாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இயற்கையான பொருளெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கீரையிலேருந்து காய்கறியிலேருந்து என் ஸ்கின்னுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேங்க. சரியா? நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா இருந்தால் நமக்கு தானே பரவாயில்ல அப்படின்ட்டு நிறையா வந்து எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து எதுக்குமே வந்து அசையில்லை. நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. என்னோடய பேஸ் இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தர் பார்க்குறீங்க வந்து இந்த ஸ்க்ரீம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. அது வந்து என்னென்னா நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே நான் வாங்கின ஒரு ஒரு பொருள் தான் குங்குமாதி. தெரியுதுங்களா? குங்குமாதி வந்து 320 ரூபா. இந்த பாக்ஸ் வந்து 320 ரூபா. இது வந்து டோட்டலாக ஒரு வாரம் போட்டேன், ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. சரியா? பாண்ட்ஸ் க்ரீம் இது வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது டோட்டலாக ஒரு மாதமே போட்டேன், ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. அப்புறம் வந்து இதுக்கு நேம் வந்து எனக்கு தெரியல, ஏன்னா ஒயிட் க்ரீம் என்னமோ சொன்னாங்க. இது வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து வாங்கி போட்டேன். ஓகேவா? வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிகிட்ருக்கல, இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணி பார்த்தது. இது வந்து டோட்டலாக ஒரு மாதம் போட்டிருப்பேன். இந்த ஸ்க்ரீம் வந்து ஒரு மாதம் போட்டிருப்பேன். இது எல்லாம் வந்து இப்போ வந்து எதுவுமே போடுறதில்ல. இப்போ டோட்டலாக அதெல்லாம் வந்து நிறுத்தி டோட்டலாக இப்போ வந்து 2 மாதம் இருக்கும். நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப மனசு வெறுத்துட்டேன். ஐயோப்பா என்ன போடுறது, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி சோப்பு மட்டும்தான். அந்த சோப்பு வந்து என்னென்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் போயிட்டு அந்த சோப்போட நேம் என்னான்னு தெரில, அந்த சோப்பு காட்டுறேன் பாருங்க. இந்த சோப்பு தெரியுதுங்களா? இந்த சோப்பு தான் வந்து என்னென்னா நாட்டு மருந்து கடையில் நான் போயிட்டு கேட்டேன். ரொம்ப வந்து பேஸு ரொம்ப இதாகுதுங்க, பிம்பிள்ஸ் வந்து ஆற மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும் எனக்கு. இங்கே இப்போ கூட பாருங்கள், இருக்குது பாருங்கள், இப்போ கூட பிம்பிள்ஸ் இருக்குது. அது வந்துட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே ஒன்றுமே புரியல. என்னோடய பேஸ் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே அவங்களோட பேஸ் வந்து பேஸ் பிடிச்சிருக்கணும். சரிங்களா? நம்ம பேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தால் தான் நம்ம மனசாகப்பட்டது நல்லாயிருக்கும். நம்ம பேஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து மைண்ட்லேயும் சரி மனசும் சரி ஒன்றுமே வந்து சுத்தப்படாது. இந்த சோப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். பாண்ட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது மட்டும் மேபி எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அந்த பாண்ட்ஸ் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே போடல. இந்த சோப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த சோப்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமாக ஆறிடுது. இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பிம்பிள்ஸ் வந்து ஆறிடுது. ஆனால் ஆறின இடம் வந்து அந்த பிளாக் மார்க்கு அப்படியே உட்காந்துருது, அது போக மாட்டேங்குது.
இப்போ வந்து என்னன்னா, நாம தான் வந்து என்ன பண்ணுவோம்னா, நமக்கு என்ன தேவை? அத மட்டும் தான் நம்ப நெறையா அத தான் நம்ப வந்து மாத்தி, மாத்தி, மாத்தி பார்த்துட்டுருப்போம். நான் YouTubeல வந்து அதான் பேஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அதையே தான் மாத்தி, மாத்தி பார்த்துட்டுருப்பேன். இப்போ வந்து நல்லா வைரல் ஆயிட்டு இருக்குது வந்து, குஷ்பு நடிகை குஷ்பு சிஸ்டர் வந்து ஒரு ஆயில் வந்து அவங்களே வந்து ரெசிபி வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ணாங்க. அது வந்து நான் பார்த்தேன். அ பார்த்தேன். ஆனா நான் என்ன பண்ணல. எனக்கு என்னன்னா, அவங்க அவங்க அளவுக்கு வேண்டாம். நமக்கு இந்த பிம்பிள்ஸு மார்க் இல்லாம இருந்தா போதும். ஓகேவா? எனக்கு அதுதான் வேணும். இந்த பிம்பிள்ஸ் மார்க் பார்த்தீங்களா? அது வந்து போக மாட்டேங்குது. அப்படியே வந்து ஃபேஸ் முழுக்க நம்ம ஃபேஸ் என்னதான் நல்லா இருந்தாலும், இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஷேமா இருக்கு. எங்கேயாவது போனா கூட நமக்கு கொஞ்சம் சேமாவே இருக்கிற மாரி, என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற மாரியே இருக்கு. ஆம், அந்த கூட்டத்தில நம்ம மட்டும் தனியா தெரியிற மாரி இருக்கு. நெறைய ப்ராப்ளம் இருக்கு இதனால. அதனால என்னாச்சுன்னா, அத இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேரட் வாங்கி வச்சிருக்கேன். கோகனட் ஆயிலும் வந்து நம்ம வந்து செக்ல ஆட்டுனது தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னொன்னு என்னன்னா, ம் அந்த ம் எண்ணெய் சொல்லுவாங்கல்ல, அது என்ன எண்ணெய்? க கடுகெண்ணெய். கடுகெண்ணெய், அப்புறம் வந்து இன்னும் நெறையாங்க எக்ஸெட்ரா நெறையா எண்ணெய்ங்கலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸில வாங்கி அப்ளை பண்ணா நல்லாயிருக்கும். அப்படி இப்படின்னு எது வாங்கி போட்டாலும் ஃபேஸ் டேமேஜ் தான் ஆகுதே தவிர, நல்ல ரிசல்ட் வரல. ஓகே. நான் இது வந்து என்னன்னா, இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ தான் கேரட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அ ஒரு வாரம் யூஸ் பண்ணா ரிசல்ட் தெரியும். நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேரட் 2 கேரட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே. கோகனட் ஆயில் வந்து நம்ம செக்கில் ஆட்டுறது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த ஆயிலே எடுத்துக்கலாம். செக்கில் ஆட்டுறது தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அதனால் இதையும் எடுத்துக்கலாம். ஓகே. எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.